அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா. நான் நுரையீரல் நிபுணரா இருக்கேன். இந்த உலக ஆஸ்மா தினத்தன்னைக்கு, ஆஸ்மா பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ்மா அப்படின்றது யார்ல நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, பரம்பரையில ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கும் சரி, மழைக்காலம், குளிர்காலத்துல, நைட்ல, விடிகாலையில இந்த மாரி சமயங்கள்ல அவங்களுக்கும் சரி, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, மூச்சு இழுத்து விடும்போது, ஒரு மாரி ஒரு மியூசிக்கல் விசில் ஊதுற மாரி சத்தம் கேட்கிற மாரி இருந்துச்சுனாலோ, இல்ல இந்த நெஞ்சு பகுதியில நம்மளுக்கு டைட்டா ட்ரெஸ் போட்டா எப்படி கஷ்டமா இருக்கும் மூச்சு விடுறதுக்கு. அந்த மாரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற மாரி இருந்துச்சுனாலோ, சில சமயங்கள்ல இருமல். இதெல்லாம் இன்ஹேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசினோ, இல்ல நெபுலைசேஷனோ எடுத்தா சரியாகுது அப்படின்ற மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கிறவங்கள்ல நம்ம ஆஸ்மா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி. என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஆக்சுவலா அப்படின்னு சொன்னா, இதுக்கு வாய் வழியா போடுற மாத்திரைகள் யூசுவலா நார்மல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இன்ஹேலர் டிவைசஸ் மூலமா நம்மளுக்கு சில மருந்துகள் உள்ள அனுப்புறது தான் நம்மளுக்கு ஆஸ்மாக்கான ட்ரீட்மெண்ட். அதுல ரொம்ப முக்கியமா இன்ஹலேஷனல் கார்டிகோஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாது பொருள் இருக்கிற இன்ஹேலர் தான் இதுக்கு அப்ராப்ரியேட்டான ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு டவுட் வரலாம். ஸ்டிராய்டு அப்படின்னு சொல்லப்படுறது லாங் டர்மா எடுக்கும்போது நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்றாங்களே. நீங்க இதுதான் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்றீங்க. எப்படி அது கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த இன்ஹலேஷனல் டிவைஸ் அப்படின்றது மூலமா இந்த ஸ்டிராய்டு எடுக்கிற பட்சத்துல நம்மளுக்கு அது நேரா நுரையீரலுக்கு தான் போகுது. சரிங்களா? அது ரத்தத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலக்குதோ அது பொறுத்து தான் நம்மளுக்கு அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வரும். நம்ம நேரா நுரையீரலுக்கு அதை நுரையீரல் பகுதிக்கு அதை அனுப்புறதுனால அது ரத்தத்துல கலக்கிற அமௌண்ட் ரொம்ப கம்மி. சரி, நான் இதை எடுக்கல. நீங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆஸ்மா அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, இதே ஸ்டிராய்டை டேப்லெட்டா குடுப்பாங்க. சரிங்களா? டேப்லெட்டா குடுத்து திரும்ப இன்ஹேலர்ஸ் எல்லாம் குடுக்கதான் செய்வாங்க. அந்த டேப்லெட்ல இருக்கிற அமௌண்ட் ரத்தத்துல கலக்குறது ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? அதனால டெய்லி நம்ம இன்ஹேலர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த லெவலுக்கு போகாத வரைக்கும் நம்ம அத பிரிவென்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்ப நான் எப்ப இந்த இன்ஹேலர் டிவைசஸ் நான் கன்டின்யூ பண்ணிக்கணும், எப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆஸ்மா டயக்னோஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பீக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் குடுப்பாங்க. இனிஷியலா உங்களுடைய நார்மல் வேல்யூ அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4ல இருந்து 6 வாரங்கள் வரைக்கும் காலையில, நைட் 2 வேளை நீங்க அதோட ரீடிங் அத ஊதி எப்படி ஊதணும்ன்றது உங்க டாக்டர் சொல்லி தருவாங்க. அத ஊதி நீங்க அதோட ரீடிங் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இருக்கிற சமயத்துல, அதாவது இந்த மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா கண்ட்ரோல்டா இருக்கிற சமயத்துல, உங்களுடைய நார்மல் வேல்யூ என்ன அப்படின்றத உங்க டாக்டர் அந்த ரீடிங்ஸ் வச்சு உங்களுக்கு கணிச்சு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட வேல்யூ ஒரு 400 அந்த மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன சிம்ப்டம்ஸ் இந்த மாரி அது மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறது, அந்த சவுண்ட் அதிகமா இருக்கிறது, நீங்க மூச்சு விடுறது உங்களுக்கே ரொம்ப தெரியுது, ரொம்ப அதிகமா மூச்சு இழுத்து விடுறேன். இந்த மாரி சிம்ப்டம்ஸ் ரொம்ப அதிகமாகும் பட்சத்துல, இந்த பீக் ஃப்ளோ அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ட நீங்க ஊதி அதோட வேல்யூ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டைம்ல உங்களுக்கு ஒரு 400 இருக்கு அப்படின்னு சொன்னா, அது 200ஆ உங்களுக்கு டிராப் ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க அலர்ட் ஆயிக்கணும். ஏன்னா, அதுவே உங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேயே 1/3 ஆஃப் 400, அதாவது ஒரு 130 கீழ போகுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அது இல்லாம ஆ ரொம்ப அதிகமா ஃபாஸ்ட்டா மூச்சு இழுத்து விடுறேன். நான் யூசுவலா எடுக்கிற இன்ஹேலர் எடுத்தும் எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. என்னால ஒரு சென்டென்ஸ் கூட பேச முடியல. இல்ல எனக்கு ரொம்ப கிடி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி இருந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க, நீங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தீங்கன்னா, ஆஸ்மா பேஷண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் ஆ சுயநினைவு இழக்குறாங்க. அந்த மாரி சமயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். அதுல உடனே நீங்க மெடிக்கல் ஹெல்ப் எடுத்தாகணும். சரிங்களா? இது இல்லாம ஏற்கனவே நாங்க ஹாஸ்பிட்டல் நெறைய தடவ அட்மிஷன் ஆயிருக்கேன். சில சமயம் ஐசியூ வரைக்கும் நான் போயிருக்கேன். இல்ல பிரெக்னன்ட் லேடீஸ், இவங்க எல்லாருமே நான் சொன்ன மாரி சிம்ப்டம்ஸ் இந்த அளவுக்கு சிவியரா வரும்போது, கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாரி இருக்கும். சரிங்களா? சரி. நான் இன்ஹலேஷனல் டிவைஸ் தான் மெயின் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அது இல்லாம உங்களுக்கா இதெல்லாம் எனக்கு அலர்ஜி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது. சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ட கிளியரா வச்சுக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்வது. இந்த மாரிலாம் பண்றது மூலமாவும், இந்த மாரி திரும்ப திரும்ப ஆஸ்மா அட்டாக் திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது நம்ம கம்மி பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஆஸ்மா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கடல். ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த ஒரு 5 நிமிஷத்துல என்னால எவ்வளோ பேக் பண்ணி சொல்ல முடியுமோ அத நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் பயன்பெற்று இது வந்து லாங் டர்ம் இதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் தேவை அப்படின்றது உண்மைனாலும், ஆனா இந்த மாரி நீங்க லாங் டர்மா கமிட்மென்ட்டோட இருந்தீங்க அப்படின்னா, ஆஸ்மா வந்து மேனேஜபிளான டிசீஸ் தான் சரிங்களா? ஸோ இந்த மாரி லாங் டர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ்லாம் இல்லாம எல்லாரும் வந்து சேஃபா, ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக ஆஸ்மா தினத்தன்னைக்கு அ எல்லாரையும் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன்.